இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து இதே மாதிரி ஓட்சோரி அப்படின்னு சொல்லி இந்த கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதிகளில் நடந்த விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ திரும்பவும் ஹரியானா கிட்ட ஆமா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. போன முறை அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஹைட்ரஜன் குண்டு இன்னொன்னு பெரிய குண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ம். நேத்து அவர் ரிலீஸ் பண்ணும்போதும் அந்த ஃபைல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அத அழைச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு என்னன்னா, கிட்டத்தட்ட ஹரியானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா அப்படின்னு பல மாநிலங்கள்ல இந்த பீரியட்ல தேர்தல் கமிஷன் வந்து அ வாக்காளர்களுடைய வாக்குரிமைய பறிச்சிருக்கு. அட் த சேம் டைம் போலி வாக்குகள் நெறைய பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 8 தொகுதிகள்ல மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா 22,779 வாக்குகள் வந்து காங்கிரஸ் லூஸ் பண்ணியிருக்கு. அதனால வெற்றி வாய்ப்பே பறிபோயிருக்கு அப்படிங்கிறார். அதோட அது நம்பர் வந்து ரொம்ப கம்மி. 22,799 அப்படிங்கிறது. ஆனா ஒவ்வொரு தொகுதிகள்லயும் அ பாஜக கேண்டிடேட்டுக்கும், காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கும் இடைப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசம்ங்கிறது 1000, 2000 இப்படி தான் டிஃபர் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சொச்சமா தான் இருக்கு. சொச்சமானது. இந்த சொச்சமான வாக்குகள மேனிபுலேட் பண்ணி அந்த இடத்துல பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. நேத்து அவரு ரிலீஸ் பண்ணது.